ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F கேரளா லாட்ரியோடைய ஆல் போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இங்கே ஆல் போர்டுக்கு மட்டும் கிடையாது, ஏபிசி போர்டுக்கான 3 செட்டும் நம்ம கொடுக்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 5/3/2024 முடிஞ்ச அளவுக்கு மெத்தட் படி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே இருக்காது. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலுமே டெய்லி ஏபிசி போர்டுக்கான ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால நம்ம எப்போதும் போல் செவ்வாய்க்கிழமை டு செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டை வச்சு தான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஆல் போர்டு நம்பரை கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா 265 நம்மளுடைய ஏபிசி போர்டு. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 087, அதுக்கு முந்தின ட்ரா 585. இப்படி இது எல்லாமே நம்மளுடைய செவ்வாய்க்கிழமை டு செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்ரீசக்தி SS405க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா ஒரு கம்பெனி பேர்லையும் ஒரு ட்ரா வந்துக்கிட்டு இருக்கு நண்பா. ஸோ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால நம்மளுக்கு ஸ்ரீசக்திங்கிற பேரில் வந்திருக்கு. அதே இது நம்மளுக்கு திங்கக்கிழமை இருந்துச்சுன்னா வின்வின், நேற்றுக்கு நம்மளுக்கு திங்கக்கிழமை வின்வின், இப்படி நம்மளுக்கு ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேரில் வருது. இந்த ட்ராவுக்கான எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்ஸிங் சீரியல் தான் இந்த ட்ராவுக்கான எக்ஸாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ அந்த விதத்தில் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நண்பா, நம்மளுக்கு 10 ட்ராவுக்கு மேலே நம்மளுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் இன்னும் கிடைக்காம இருக்குது. அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஆல்போன் நம்பர். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு 9 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பா. இந்த ட்ராவில் நம்மளுக்கு 9க்கான சான்சஸ் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. 9 மட்டும்தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பராக கிடச்சிருக்கு. இதுதான் 10 ட்ராவுக்கு மேலே இன்னும் நம்மளுக்கு வராமல் இருக்கிற நம்பர். இந்த ட்ராவில் நம்மளுக்கு 9 வர்றதுக்கு அதிகப்படியே சான்சஸ் இருக்குது நண்பா. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இப்போ 9 நம்மளுடைய ரிசல்ட்டுக்குள்ளே எந்தெந்த ட்ராக்களில் ஃபுல்லாக நம்மளுக்கு வரலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். இங்கே நான் ஏற்கனவே சொன்னது போல் 10 ட்ரா கொண்டு வந்திருக்கேன். ஸோ 10 ட்ராவில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ட்ரா நம்ம 817ங்கிற ரிசல்ட் ஆரம்பிச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 1 7. ஸோ மிஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த இடம் நம்மளுக்கு 9 நம்மளுக்கு மிஸ்ஸிங். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த 817க்கு அப்புறம் 141 ரிசல்ட். இந்த இடத்துல 141, இந்த இடத்துலையும் நம்மளுக்கு மிஸ்ஸிங் 9. அதுக்கடுத்து நம்மளுக்கு இந்த 141க்கு அப்புறமா 080, இந்த இடத்துல நம்மளுக்கு மிஸ்ஸிங் 9. அதுக்கடுத்துட்டா நம்மளுக்கு 080க்கு அப்புறம் நம்மளுக்கு 442, இந்த இடத்துல நம்மளுக்கு 442 மிஸ்ஸிங் 9. அதுக்கடுத்து நம்மளுக்கு 442க்கு அப்புறம் 137 ரிசல்ட். இந்த இடத்துல 137 மிஸ்ஸிங் 9. இப்போ 5 ட்ரா கவனிங்க, 5 ட்ராவிலையும் நம்மளுக்கு 9 இல்லை நண்பா. இப்போ அடுத்த ட்ரா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 137க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 750, இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 750, இந்த இடத்துலையும் நம்மளுக்கு மிஸ்ஸிங் 9. அதுக்கடுத்து நம்மளுக்கு 642 ரிசல்ட், 642 ரிசல்ட், இந்த இடத்துலையும் நம்மளுக்கு மிஸ்ஸிங் 9. அதுக்கடுத்து நம்மளுக்கு இந்த 642க்கு அப்புறம் 585, இந்த இடத்துலையும் நம்மளுக்கு 585, இந்த இடமும் நம்மளுக்கு மிஸ்ஸிங் 9. இப்போ அதுக்கடுத்த ட்ரா கவனிங்க, 585க்கு அப்புறம் 087, இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 087, இந்த இடமும் நம்மளுக்கு மிஸ்ஸிங் 9. இப்போ கிட்டத்தட்ட 7-8 ட்ராவுக்கு மேலே வந்துட்டோம் நண்பா. 9 ட்ரா நினைக்கிறேன். கண்டினியூஸாக நம்மளுக்கு 9 இது வரைக்கும் வரவே இல்லை. இப்போ கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் ரிசல்ட் 265, இதில் பார்த்திங்கன்னா 265, இந்த இடத்துல நம்மளுக்கு மிஸ்ஸிங் 9. ஸோ 9 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கண்டினியூஸாக மிஸ் ஆகிருக்கு நண்பா. இந்த ட்ராவில் நம்மளுக்கு 9 கிடைக்க அதிகப்படியே சான்சஸ் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. எல்லாமே மெத்தட் படி தான் நம்ம போட்டிருக்கோம், தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரல. ஒரு சீரியல் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக நம்மளுக்கு வரட்டாலும் நம்மளுக்கு ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா அல்லது 2 ட்ரா 3 ட்ரா ஒன்ஸ் வந்துடும். ஆனால் இந்த 9 நம்மளுக்கு தொடர்ச்சியாக வரவே கிடையாது. அதனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் நான் 9 மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதோடைய சிந்தட்டிக் நம்பரும் அந்த நம்பர் இந்த நம்பர் சொல்லிட்டு எதையும் சேர்த்துக்க வேணாம்னு எனக்கு தோணுது. அதனால் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த ட்ராவுக்கான 3F செட் அப்படிங்கிறத நம்ம இந்த ட்ராவில் பார்த்துருவோம். செட்டை பொறுத்த வரைக்கும் நண்பா, இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் நம்மளுக்கு 9 கிடச்சிருக்கிறதுனால 9 0 9 2 9 4 9 6 9 8. ஸோ இந்த மாதிரி பெய்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒற்றைப்படைங்கிறதுனால கண்டிப்பாக ரெட்டைப்படையில் டச் வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு மேலே அது மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா கடைசியாக நம்மளுக்கு 999. ஏன்னா அதிகப்படியாக மிஸ் ஆகிருந்துச்சுன்னா அந்த நம்பர் டபுளில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 999. ஸோ இது ரெண்டு இந்த 5 நம்பரும் நம்மளுக்கு தனிப்பட்ட நம்பர்ஸு. ஸோ இதில் வந்து இந்த 99 தனிப்பட்ட நம்பர். இப்போ செட்டு வர்றதா இருந்துச்சுன்னா இதில் வந்து நம்மளுக்கு செட்டு வர்றதா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இதில் வந்து ஒரு 3 செட்டு போடலான்னா மிச்சம் 2ஐயும் நம்ம காமன் ஆக்கிடலாம். அதாவது செட்ஸை பொறுத்த வரைக்கும் 9 3 0 9 3 6 9 3 8 இந்த மாதிரி 3 செட்டை வேண்டாம் கொண்டு வரலாம். இப்படி 3 செட்டை கொண்டு வந்துட்டோம்னா இதில் வந்து மிச்ச பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் இருக்கிறது 9 2 9 4. ஏன் நான் இங்கே வந்து உங்களுக்கு வந்து 6 0 8 எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 போர்டை பொறுத்த வரைக்கும் நண்பா 9393 சொல்லிட்டு ரிசல்ட்டில் வந்திருக்கு. ஆமாம், நம்மளுக்கு இந்த ஃபுல் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் நண்பா நம்மளுக்கு ஒரே ஒரு ட்ராவில் வந்து 3 9 3 7 5 0ன்னு வந்திருக்கு. ஸோ இது நம்மளுடைய ஓல்டு ரிசல்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு தடவை 9 இழுத்துருக்காங்க, டபுள் இழுத்துருக்காங்க. அதனால் 9 3 இப்போ நம்மளுக்கு இந்த 9 விட்டுட்டோம்னா 3 எடுத்தோம்னா 3க்கு 9 ஈக்குவல் பண்ணி 3 முன்னாடி 2 பின்னாடி 4. அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 3 வந்துச்சுன்னா மிச்சம் இருக்கிற நம்பர் வந்து நம்மளுக்கு 6 8 0. ஸோ அதை மெயின் பண்ணி தான் நான் வந்து இந்த ட்ராவலில் செட்டு கொண்டு வந்திருக்கேன். ஸோ பெய்ர்ஸ் இங்கே இருக்குது, செட்டு இங்கே இருக்குது. யாரும் இதோட இதை கம்பேர் பண்ணிக்க வேண்டாம். இது வந்து சும்மா நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக போட்டு காட்டுது நான் எப்படி எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். யாரும் இந்த 680 அப்படி எடுத்துடாதீங்க, இது எல்லாமே போட்டு காட்டினது. ஸோ இதுக்கு நான் அழிச்சிட்றேன், எக்ஸாம்பிளுக்காக போட்டு காட்டினது. அது எதுவுமே கிடையாது. நான் எப்படி நம்பரை எடுத்தேன், எப்படி செட்டு கொண்டு வந்தேன் அப்படிங்கிறது தான் நான் மேலே எழுதியிருக்கேன். அதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருக்குன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் டெய்லி ஏபிசி போர்டுக்கான ஒரே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். டெய்லி ஒரே ஒரு நம்பர் நண்பா ஏபிசி போர்டுக்கு. உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நண்பா. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 5/3/2024 ஸ்ரீசக்தி SS 405க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.